கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய பட்டணத்திலே குடியிருந்த 4 விசுவாசிகள் நண்பர்களாயிருந்தார்கள். அவர்கள் வாரந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஒரு குறிப்பிட்ட பூங்காவிலே கூடி விசுவாசிகளை குறித்தும் திருச்சபையை குறித்தும் ஊழியர்களை பற்றியும் பலவிதமாக வம்பளப்பார்கள். தங்களோடு பணியாற்றுகிறவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், இப்படி எல்லாரை பற்றியும் அவர்கள் தங்களுக்கு தெரிந்த வம்புகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். அது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எனவே வாரத்திலே ஒரு நாள் அப்படி தவறாமல் கூடி வந்தார்கள். ஒரு புதிய ஆண்டிலே அவர்களிலே ஒருவர் சொன்னார், நாம் இந்த வருடத்திலே நம்மை பிடித்திருக்கிற அநேக தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு செம்மையாய் நடக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னார். அவர்களும் யோசித்துவிட்டு, ஆம், நம்மிடத்தில் இருக்கிற தீய குணங்கள் ஒவ்வொன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து விட்டு விடுவோம் என்று சம்மதித்தார்கள். அப்படியே முதலாவது நபர் சொன்னார், நான் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் ரகசியமாக அதிகமாய் குடிக்கிறேன், வீட்டிற்கும் அது தெரியாது, இந்த வருடம் அந்த பழக்கத்தை நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். மற்றொருவர், நான் இரவு பொழுதிலே ஆன்லைன் சூதாட்டத்திலே அதிகம் கலந்து கொள்வேன், அதிக அளவிலே பணத்தை இழந்திருக்கிறேன், ஆனாலும் என்னால் அந்த பழக்கத்தை விட முடியவில்லை, இந்த வருடத்திலே நான் அதை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். மற்றொரு சபையின் மூப்பர் சொன்னார், எனக்கு திருமணமான ஒரு பெண்ணோடு ரகசிய தொடர்பு இருக்கிறது, அதை இந்த வருடம் நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். அவர்கள் மூவரும் 4வது நபரை, நீங்கள் எதை விட்டுவிடப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், வாரா வாரம் நான் ஒன்று கூடி அநேகரை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக வம்பான காரியங்களை பேசிக் கொண்டிருப்பேன். அது தவறு என்று எனக்கு தெரிகிறது, அது பரியாசக்காரர் செய்யும் செயல் என்று தெரிகிறது, ஆனாலும் அதை விட்டுவிடவில்லை, இந்த வருடம் அதை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவர்களுக்கே புரிந்தது, நாம் இப்படி ஒன்று கூடி அநேகரை பற்றி பேசிக் கொண்டிருப்பது தவறான செயல்தான். சத்தியத்திலே நடக்க நாம் தீர்மானித்தால் இது போன்ற தீய காரியங்களை விட்டு விலக வேண்டும், வீணான பேச்சுக்களை விட்டு தூரமாக வேண்டும், அதை நாம் ஒருமித்து செய்வோம் என்று அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். எபேசியர் 5:4, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், சோத்திரம் செய்தலே தகும். ரோமர் 14:4, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானனுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. நாம் தவறு செய்யும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தவறு செய்யும் திருச்சபையினர், சரியாக நடந்து கொள்ளாதவர்கள் என்று சொல்லி நாம் பலரை குறித்து பேசுகிறோம். அப்படி பேசக்கூடாது, பம்பும் புத்தியீனமான பேச்சும் நம் வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.